இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2025 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:07 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 12:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 11:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இத்தகைய போக்கினை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை சிறப்பாக தங்க இருக்கும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கான சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்களிடத்துல இருக்கின்ற அமைதியின்மை போன்ற உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை நீங்கள் அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று தேவையற்ற அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாலைகளை கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகளும் குழப்பங்களும் நீங்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து வந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகளுக்கு நல்ல ஒரு முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல வேலையில சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று தொழில் தொடர்பாக நீங்கள் செய்துள்ள முதலீடுகள்ல இருந்து சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வரவுக்கு ஏற்ப செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சக ஊழியர்களை அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. வியாபாரத்துல உழைப்பும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் இருக்கின்றது. விமர்சன பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று அனைவரிடத்திலுமே நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பும் அதிகரிக்கும், எதிர்பாராத பணவரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறமையின் காரணமாக சாதித்தும் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய பணியில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது நன்மைகளையும் பெற்றுத்தரும். பணிகளை எல்லாமே திறமையாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்காக போதிய அளவு பணத்தை நீங்கள் ஒதுக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்ற சிறந்த ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில ஒரு சிறந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கிடைத்த லாபத்தினை வேறு தொழில்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு உடன் இருப்பவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. எதையும் சமாளிக்கும் திறமையுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்களை உங்கள் உடன் வேலை செய்பவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. பணியாளர்களும் இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. சில உதவிகளையும் செய்வாங்க. சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை எல்லாமே கடந்து வந்தும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் உடன் வேலை செய்பவர்களுக்கு சில பொருளாதார உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும். தந்தையுடன் உறவு நிலையும் நல்லபடியாகவும் இருக்கும். சமாதானமான போக்கும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். புதிய வேலைக்கான முயற்சியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். பணவரவினால சேமிப்புகளும் அதிகரிக்கலாம். பெண்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நினைத்த வேலைகள் எளிமையாகவும் நிறைவேறும். எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. வியாபாரத்துல சில சலுகைகளினால ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று லாபகரமான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. அவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் தாயிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் பெற்றோருடனான உறவில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தொழில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த வங்கி தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் வியாபாரத்துல சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகமாக ஆசை காட்டுபவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால உற்சாகமும் உண்டாகும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. முயற்சியினால முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இன்று அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அலுவலக பணியின் காரணமாக இன்று உற்சாகம் சற்று குறைவாக தங்க இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஒன்றிற்கும் மேற்பட்ட வேலைகளை இப்பொழுது முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கடந்து வந்தும் விடுவீங்க. சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. செலவுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு உயர் கல்விக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். பயணங்கள் தொடர்பாக நல்ல தகவல்களும் வந்து சேரும். இதன் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலை உங்கள் வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல தெளிவும் உண்டாகும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். நீதித்துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக நாட்டத்துடனும் இருப்பீங்க. பக்தியில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளின் மூலம் இருவரும் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே இதனை சமாளிக்கக்கூடிய வகையில பணமும் கையில இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் மாறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும், பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார சிக்கல்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. கல்வி தடைகளும் நீங்கும். வெளியூர்ல தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவதும் நல்லதுதாங்க. தேவையில்லாத வேலைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் அதிகமாக அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசிக் கொள்வதும் நல்லது. சில திடீர் முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்றும் வருவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல ஏதாவது புதிய வேலைகளை நீங்க துவக்கவும் செய்யலாம். அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. தொழில் தொடர்பாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய நிதிநிலையும் வலுவாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான நேரங்கள்ல பெற்றோர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்றுவிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் இப்பொழுது ஏற்படலாம். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. திட்டவட்டமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலான பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாங்க. இது உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய சில விருப்பங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காதலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய அன்பை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முயற்சிகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கமும் நன்றாகவும் இருக்கும். சில கூடுதலான செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில ஏற்பட்டு இருந்த மந்த தன்மைகளும் நீங்கும். தொழில அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். ஊழியர்கள் வேலைகள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பாங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலை விஷயமாக இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். ஒரு சிலருக்கு நேர்காணலுக்கான அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
என்ற அலைச்சல்களும் இருக்குங்க. அலைச்சல்களையும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த அதிருப்தியான போக்கும் மாறும். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. என்று தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்து இருந்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க நடைபெறும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில முக்கியமான வேலைகளை முடித்து உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அரசாங்கம் தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சிந்தனையின் போக்குல குழப்பங்களும் ஏற்படலாம். எதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல கனிவுடன் பேசுவதும் நல்லது. விமர்சன பேச்சுக்களும் தோன்றி மறையும். மறதியினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். மேற்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சமயோஜித புத்தியினால இன்று உற்சாகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்பாராத அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். கையில உள்ள பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியமான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வாங்க. ஒருவருடைய முயற்சிகளுக்கு மற்றொருவர் ஒத்துழைப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான வேலைகளை நீங்க துவக்கவும் செய்யலாம். இன்று வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. 1-2 நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த முக்கியமான வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பெற்றோருடைய மனமறிந்து நடந்தும் கொள்வீங்க. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். வீண் அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சகோதரர்களினால சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு எதிரிகள் கூட பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
குடும்பத்துல சில சாதகமான சூழலும் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற வேலைகளை இப்பொழுது காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதில ஏதாவது வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதில இருந்து வந்த ஆசைகளும் நிறைவேறும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்களும் பொறுப்புடனும் செயல்படுவாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அன்பும் அரவணைப்புடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சிறந்த முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பணியிட சூழல்களும் சீராகவும் இருக்கும். சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தரமான பணிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் தந்தையினுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய விருப்பங்களையும் அறிந்து நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண வரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு வருமானமும் இருக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஓரிரண்டு நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரும் பொறுப்பில் இருப்பவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய கருத்துக்கு ஏற்ற வகையில செயல்படுவதும் நல்லதுதாங்க. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நண்பர்களும் உங்களுடைய முடிவுகளை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நவீன யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமான போக்கும் காணப்படும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது மட்டும் நிதானத்துடனும் இருங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வித்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. பண முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். குடும்ப உறுப்பினர்களுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகளும் படிப்படியாகவும் குறையும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. கால்நடைகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. உங்களுடைய தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாங்க. சில விளைவுகள் எதிர்மறையாக ஏற்படாமல் இருப்பதற்கு 1-2 முறை யோசித்து செய்தாலே போதுங்க. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல கவனக்குறைவின் காரணமாக பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல எதிர்மறையான பேச்சுக்களை பேசவும் வேண்டாங்க. அவர்களுடைய பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் தருவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். ஆனால் சில தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுக்கு நெருக்கடியை தந்து வந்த கடன்களை எல்லாமே தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனைவி மக்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழியே வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே பொறுமையுடனும் சென்று விடுவதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிப்பதனால சிலருக்கு மனதுல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குழப்பங்களும் ஏற்படலாம். என்று பெற்றோருடன் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்கள் தொடர்பான விஷயங்களை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய ஆதரவினால முக்கியமான வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சமயோஜிதமாக செயல்பட்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்கள் கிட்ட அமைதியான போக்கும் காணப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக சென்று விடுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இழக்கத்துடன் கூடிய நாள் என்றே கூறலாங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். அவ்வப்பொழுது சில பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. சற்று பொறுமையாக இருந்து கடந்து சென்று விடுவதே நல்லது. அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. இத்தகைய நேரத்துல நீங்க பொறுமையாக தங்க இருக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். சில குழப்பமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஒரு நிலையான வருமானத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பெற்றோர்களுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். பிள்ளைகள் குறித்த கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நிம்மதியும் உண்டாகுங்க. வேலையின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதும் இருக்குங்க. தள்ளி போய்கொண்டே இருந்து வந்த சில வெளியூர் பயணங்கள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அவசியமில்லாத வேலைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்கள் தாயாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மனமும் அமைதியாகவும் இருக்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. செயல்கள்ல பரபரப்பாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் சென்று விடுவதே நல்லது. உங்களுடைய யோசனைகளை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையில இன்று அமைதியான போக்கும் காணப்படும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வேலை தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சந்தையில முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயமாக அலைச்சல்களும் இருக்குங்க. நிலுவையில இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணியாளர்கள் இடத்துல சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆதாயம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:18 வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய அணுகுமுறையில நல்ல ஒரு மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று தைரியத்துடனும் காணப்படுவீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி சம்பந்தமாக குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதன் மூலம் பணத்தை பாதுகாக்கவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
வீட்ல ஏதாவது சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னெடுத்தும் செல்வீங்க. எதிர்ப்புகள் தந்த பிரச்சனைகள்ல இருந்து புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் கவனமாக காப்பாற்றவும் செய்வீங்க. சில மன சங்கடங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்ல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரம் என்று வழக்கமாகவே நடைபெறும். சில சொத்துக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த கசப்பான சூழ்நிலைகளும் மாறும். பிள்ளைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் ஈடுபாட்டுடனும் செயல்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு சுதந்திரமாக செலவும் செய்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் இருக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:18 பிறகு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். மனதுல உற்சாகம் தரும் சம்பவங்களும் நடைபெறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரணையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்கள்ல நீங்க அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்குங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையை சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஏதாவது கூடுதல் சுமைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சிறிது கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. இயந்திர தொழில்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிக ஈடுபாட்டுடனும் செயல்படுவீங்க. தொழில்ல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோகத்துல இடம் மாறுதல்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். என்று எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனசாட்சிப்படி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்புகளும் நீங்கும். மனப்பதட்டங்களும் குறையும்.
குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அமைதியுடனும் இருப்பீங்க. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பணியிடத்துல சில சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வருமானத்தையும் பெற்றுவிடலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நகைகள் மற்றும் வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல தனித்திறமைகளும் வெளிப்படும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானமும் மேம்படும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல கூடுதல் பணிகளும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய காதல் உணர்வுகளையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு வீடு கட்டுவது, வீடு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலைகள்ல உங்களுடைய நேரடி கண்காணிப்புடன் இருப்பதும் நல்லது. அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலட்சியமாக பேசி மட்டும் யாரிடத்திலும் வம்பள மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையொன்று என்று இருந்துவிடுவதே நல்லது. சில திடீர் பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சில தவறுகளை நீங்கள் தட்டி கேட்கவும் செய்வீங்க. இது தேவையற்ற சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளும் பொறுப்புணர்வுடனும் நடந்தும் கொள்வாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பான விஷயத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமான ஆதாரங்களும் இருக்கும். எதிரிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் தேவைகளுக்காக இன்று கூடுதலான பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்களையும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பழைய நினைவுகளை பற்றி விவாதிக்கவும் வேண்டாம். அலுவலக ரகசியங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும்
மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.